இந்த மண்ணுடன் தொடர்புடையது என்பது கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து இதனை நடத்தி வரக்கூடிய நமது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வான ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் இது உங்களுக்கு தெரியும். இந்த நெய்தல் கலை விழாவின் மூலமாக அழிந்து வரக்கூடிய நமது கலைகள் அனைத்தையும் மீட்டெடுத்து அந்த கலைஞர்கள் அனைவரையும் இந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துடன் இந்த 3 நாட்கள் விழாவில் இவ்வளவு பெரிய மேடை அமைத்து அந்த கலைஞர்களுக்கு அவர்களின் தனித்திறன்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நல்கி வருகிறார்கள். அவர்களது அந்த முயற்சியின் பலனாக அந்த கலைகளை கற்கும் ஆர்வத்தினை புதிய மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் தோற்றுவித்து புதிய இளைஞர்கள் நிறைய பேர் அந்த மண் சார்ந்த நமது கலைஞரை புதிதாக கற்றுக்கொள்வது கண்கூடாக உண்மை. இந்த நெய்தல் கலை விழாவுடன் சேர்த்து நடைபெறக்கூடிய புத்தக திருவிழா இந்த ஆண்டு தனித்து செயல்பட தொடங்கும் என்ற ஒரு திட்டமிடலுடன் இந்த நெய்தல் கலை விழா தனியாக இன்று தொடங்குகிறது. விரைவில் புத்தக திருவிழாவுக்கான நெய்தல் கலை விழாவினுடைய ஒரு இன்றியமையாத அங்கமாக நமது மண் சார்ந்த விவசாயம் சார்ந்த உற்பத்தி பொருட்களை உணவுப் பொருட்களை இங்கே காட்சிப்படுத்துவதற்கும் அதன் மூலம் அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பொருளாதார விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கும் நபார்ட் வங்கி தொடர்ந்து உதவி செய்து வருகிறது. நபார்ட் வங்கியினுடைய டிஜிஎம் திரு சுரேஷ் ராமலிங்கம் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை தன்னை இணைத்து செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த ஆண்டு நபார்ட் வங்கியினுடைய ஒரு துணை அமைப்பான நாப்கிசான் இந்த நிகழ்வை முழுமையாக அந்த விவசாயிகளுக்கு ஏற்பாடு செய்திருப்பதற்கு நான் நன்றி கூற விளைகிறேன். இந்த நிகழ்வின் மூலமாக இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய பல்வேறு நிகழ்த்துக்கலைகள் அனைத்தும் காலந்தோறும் மென்மேலும்